வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். கல்யாண வீட்டு விருந்துகளில் வைக்கிற மாதிரி அதே சுவையோட ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சேனக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அளவான தீயிலேயே இது வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 அல்லது 5 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, 4 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 1/2 கப் அளவு தேங்காயை சேர்த்து முதல்ல இதை ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு 15 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இது நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு போது, குழையிற அளவுக்கு வேக விட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து ஆற வச்சிடலாம். ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஆறிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம். அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும். 1 நிமிஷம் வெந்த பிறகு இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி அலசி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது காரம் அதிகம் இருக்காது, கலருக்காக தான் இதை சேர்த்துறேன். இது இல்லைன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சேனக்கிழங்கை போட்டுடலாம். சேனக்கிழங்கில் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். சேனக்கிழங்கில் மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ இதை மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி அதே சுவையில் நம்மளோட சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிருச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த சேனக்கிழங்கு வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.